ஓம் சாந்தி. இன்றைய முரளி 21 நவம்பர் 2024. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்போது டீச்சராகி அனைவருக்கும் வசீகர மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதுவே குழந்தைகள் உங்கள் எல்லோருடைய கடமை. கேள்வி: பாபா எந்த குழந்தைகளிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்வதில்லை? பதில்: நான் இவ்வளவு கொடுக்கிறேன், நான் இவ்வளவு உதவி செய்ய முடியும் என்ற அகந்தை யாருக்கு இருக்குமோ அவரிடமிருந்து பாபா எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. என் கையில் சாவி இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். நான் யாரை வேண்டுமானாலும் ஏழையாக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் செல்வந்தராக்க முடியும். இதுவும் நாடகத்தின் ரகசியமாக இருக்கிறது. யாருக்கு இன்று தனது செல்வத்தின் அகந்தை இருக்கிறதோ அவர் நாளை ஏழையாகிறார். ஏழை குழந்தைகள் தந்தையின் காரியத்தில் தமது ஒவ்வொரு பைசாவையும் பயன்படுத்தி செல்வந்தராகிறார்கள். ஓம் சாந்தி. நமக்கு புதிய உலகின் ஆஸ்தி கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார் என்பது ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எந்த அளவு நாம் தந்தையை நினைவு செய்வோமோ அந்த அளவு பவித்திரமாக மாறுவோம் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு உறுதியாக இருக்கிறது தானே. எந்த அளவு நாம் நல்ல டீச்சர் ஆவோமோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவோம். டீச்சரின் உருவில் கற்பிக்க தந்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். நீங்கள் நிச்சயம் கற்பிக்கும் டீச்சராகிறீர்கள். மற்றபடி நீங்கள் யாருக்கும் குரு ஆக முடியாது, டீச்சர் மட்டுமே ஆக முடியும். குருவாக ஒரு சத்குருவே இருக்கிறார். அவர் கற்பிக்கிறார். அனைவருக்கும் சத்குருவாக அவர் ஒருவரே இருக்கிறார். அவர் டீச்சராக மாற்றுகிறார். நீங்கள் டீச்சராக இருந்து எல்லோருக்கும் மன்மனா பவாவின் வழியை சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள், டீச்சராகவும் ஆகுங்கள் என்று தந்தை உங்களுக்கு கடமையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாருக்காவது தந்தையின் அறிமுகத்தை கொடுத்தால் தந்தையை நினைவு செய்வது அவரது கடமையாகவும் இருக்கிறது. டீச்சர் உருவில் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்க வேண்டும். தந்தையை நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் நினைவால் பாவங்கள் அழிய வேண்டும். நாம் பாவ ஆத்மாக்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை எல்லோருக்கும் சொல்கிறார். தந்தையே பதித்த பாவனர், அவர் உத்தி சொல்கிறார். இனிமையான குழந்தைகளே, உங்கள் ஆத்மா பதித்தமாக மாறுகிறது. அந்த காரணத்தால் சரீரமும் பதித்தமாகி இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். முதலில் நீங்கள் பவித்திரமாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் அப்பவித்திரமாக மாறியிருக்கிறீர்கள். இப்போது பதித்ததிலிருந்து பாவனமாக மாறுவதற்கு மிக எளிய உத்தியை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் பவித்திரமாக மாறிவிடுவீர்கள். அமர்ந்தாலும் எழுந்தாலும் சுற்றி வந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அந்த மனிதர்கள் கங்கையில் குளித்தால் கங்கையை நினைவு செய்கிறார்கள். அது பதித்த பாவனி. கங்கையை நினைவு செய்தால் பாவனமாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். எனினும் அப்படி யாரும் பாவனமாக மாற முடியாது என்று தந்தை சொல்கிறார். தண்ணீரால் எப்படி பாவனமாக மாறுவீர்கள்? நான் பதித்த பாவனர் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாகி உங்கள் முக்தி தாம் வீட்டிற்கு செல்வீர்கள். முழு கல்பமும் வீட்டை மறந்து இருந்தீர்கள். முழு கல்பமும் யாரும் தந்தையை அறியவே இல்லை. ஒரே ஒரு முறை தந்தை தானே வந்து இந்த வாய் மூலமாக தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த வாய்க்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது! கௌமுக் என்று சொல்கிறார்கள். அந்த பசு விலங்காக இருக்கிறது. இது மனிதரின் விஷயம். இவர் பெரிய அம்மாவாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அம்மாவின் மூலமாக சிவபாபா உங்கள் எல்லோரையும் தத்து எடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் பாபா பாபா என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த நினைவு யாத்திரையால் தான் உங்கள் பாவங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகளுக்கு தந்தை நினைவு வருகிறது தானே. அவரது முகம் போன்றவை உள்ளத்தில் அமர்ந்து விடுகிறது. ஆத்மாக்கள் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி பரமாத்மாவும் இருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். முகத்தில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. சரீர சம்பந்தத்தில் உருவ அமைப்பு எல்லாம் வேறாக இருக்கின்றன. மற்றபடி ஆத்மாக்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. நமது ஆத்மா எப்படி இருக்குமோ அப்படி தந்தையும் பரமாத்மாவாக இருக்கிறார். தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறார், நாமும் பரந்தாமத்தில் இருக்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தையின் ஆத்மாவிற்கும் நமது ஆத்மாவிற்கும் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவரும் புள்ளி, நாமும் புள்ளி. இந்த ஞானம் வேற யாரிடமும் இல்லை. உங்களுக்கே தந்தை சொல்லியிருக்கிறார். தந்தையை குறித்து என்னென்ன சொல்கிறார்கள்? சர்வ வியாபி, கல்லிலும் மண்ணிலும் இருப்பவர் என்று யாருக்கு என்ன தோன்றுகிறாரோ அதை சொல்கிறார்கள். நாடகத்தின் திட்டப்படி பக்தி மார்க்கத்தில் தந்தையின் பெயர், உருவம், தேசம், காலம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். நீங்களும் மறந்து விடுகிறீர்கள். ஆத்மா தனது தந்தையை மறந்து விடுகிறது. குழந்தைகள் தந்தையை மறந்தால் மற்ற எதை அறிவார்கள்?
அதாவது அனாதைகளாகிவிட்டார்கள். அப்பாவை நினைப்பதே இல்லை, தந்தையின் பாகத்தையே அறியவில்லை, தன்னையும் மறந்து விடுகிறார்கள். உண்மையில் நாம் மறந்திருந்தோம் என்பதை நீங்கள் நல்லபடியாக அறிந்திருக்கிறீர்கள். நாம் முன்னர் இப்படி தேவி தேவர்களாக இருந்தோம், இப்போது விலங்குகளை விட மோசமாக மாறிவிட்டோம். முக்கியமாக நாம் நமது ஆத்மாவையும் மறந்துவிட்டோம். இப்போது யார் உணர வைப்பது? ஆத்மாக்கள். நாம் என்னவாக இருக்கிறோம், எப்படி முழு பாகத்தையும் நடிக்கிறோம் என்பது எந்த ஒரு ஜீவாத்மாவிற்கும் தெரியாது. நாம் எல்லோரும் சகோதரர்கள். இந்த ஞானம் வேற யாரிடமும் இல்லை. இந்த நேரம் முழு உலகமும் தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது. ஞானம் இல்லை. உங்களிடம் இப்போது ஞானம் இருக்கிறது. ஆத்மாக்கள் நாம் இவ்வளவு காலமாக தந்தையை நிந்தனை செய்து வந்தோம் என்பது இப்போது உங்கள் புத்தியில் வந்திருக்கிறது. நிந்தனை செய்ததால் தந்தையிடமிருந்து தொலைவில் சென்று கொண்டே இருந்தீர்கள். நாடகத்தின் திட்டப்படி ஏணியில் கீழே இறங்கி வந்தீர்கள். தந்தையை நினைவு செய்வதே முக்கிய விஷயமாக இருக்கிறது. தந்தை வேறு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை. தந்தையை நினைவு செய்யும் சிரமம் மட்டுமே குழந்தைகளுக்கு இருக்கிறது. தந்தை எப்போதாவது குழந்தைகளுக்கு எந்த சிரமத்தையாவது கொடுக்க முடியுமா என்ன? அதற்கு சட்டத்தில் இடமில்லை. நான் எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை என்று தந்தை சொல்கிறார். ஏதாவது கேள்வி கேட்கிறார்கள், இந்த விஷயங்களில் ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று கேட்கிறேன். என்னை நினைவு செய்யுங்கள், உங்களை அழைத்து செல்லவே நான் வந்திருக்கிறேன். எனவே குழந்தைகள், நீங்கள் நினைவு யாத்திரையில் பாவனமாக மாற வேண்டும். நானே பதித்த பாவனர், அவ்வளவுதான். எங்கே சென்றாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். 84 பிறவி சக்கரத்தை ரகசியத்தையும் தந்தை புரிய வைக்கிறார். நான் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறேன் என்று இப்போது உங்களை சோதனை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். வேறு எந்த சிந்தனையும் செய்ய வேண்டாம். இது மிக எளிது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குழந்தை கொஞ்சம் பெரியதாகும் பொழுது தானாகவே தாய் தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிக்கிறது. ஆத்மாக்கள் நாம் தந்தையின் குழந்தைகள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் நினைவு செய்ய வேண்டும்? ஏன் என்றால் நம்மிடம் எந்த பாவம் ஏறி இருக்குமோ அது அந்த நினைவால் தான் அழியும். எனவே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்ற பாடலும் இருக்கிறது. படிப்பின் ஆதாரத்தில் ஜீவன் முக்தி இருக்கிறது. நினைவின் ஆதாரத்தில் முக்தி இருக்கிறது. எந்த அளவு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களோ, படிப்பின் மீது கவனம் கொடுப்பீர்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே இருங்கள். தந்தை எதற்கும் தடை சொல்வதில்லை. வேலை வெட்டி போன்ற எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதுவும் இரவு பகலாக நினைவில் இருக்கிறது தானே. தந்தை இப்பொழுது இந்த ஆன்மீக தொழிலை கொடுக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய். மேலும் 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய். என்னை நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். இதையும் புரிந்து இருக்கிறீர்கள். இப்போது இருப்பது பழைய ஆடை. பிறகு சதோ பிரதான புதிய ஆடை கிடைக்கும். உங்களிடம் புத்தியில் சாரத்தை வைத்திருக்க வேண்டும். அதனால் அதிக லாபம் ஏற்படும். அப்படி பள்ளிக்கூடத்தில் அதிக பாடங்கள் இருக்கின்றன. இருந்தும் ஆங்கிலத்துக்கு அதிக மதிப்பெண்கள் இருக்கின்றன. ஏனென்றால் ஆங்கிலம் முக்கிய மொழியாக இருக்கிறது. முதலில் அவர்களின் ராஜ்யம் இருந்தது, அதனால் அதிகமாக வழக்கத்தில் இருக்கிறது. பாரதவாசிகள் இப்போது பலவீனமாகவே இருக்கிறார்கள். ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நமது ராஜ்யத்திற்கு யார் தலைவராக இருக்கிறார்களோ அவர்கள் கடன்காரர்களே என்பது புத்தியில் இருக்கிறது தானே. அதாவது பாரதவாசிகள் நாம் கடன்காரர்களாக இருக்கிறோம். நாம் கடன்காரர்கள் என்று பிரஜைகள் நிச்சயம் சொல்வார்கள். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்றால் நீங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் இந்த எல்லா கடன்களிலிருந்து விடுபட்டு செல்வந்தராகிறோம். பிறகு அரை கல்பத்திற்கு நாம் யாரிடமிருந்து கடன் பெறப்போவதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். கடன்காரர்கள் பதித்த உலகின் அதிபர்களாக இருக்கிறார்கள். இப்போது நாம் கடன்காரர்களாகவும் இருக்கிறோம், பதித்த உலகின் எஜமானர்களாகவும் இருக்கிறோம். நமது பாரதம் இப்படி இருக்கிறது என்று பாடுகிறார்கள். நாம் பெரிய செல்வந்தர்களாக இருந்தோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எல்லோரும் பாரிசாத மலராக இருந்தீர்கள். இது நினைவில் இருக்கிறதா? நாம் இப்படி உலகின் எஜமானர்களாக இருந்தோம், இப்போது முற்றிலும் கடன்காரர்களாக பதித்தர்களாக மாறியிருக்கிறோம். இந்த விளையாட்டின் ரிசல்ட்டை தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ரிசல்ட் என்னவாயிற்று? குழந்தைகள், உங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது. சத்தியுகத்தில் நான் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தோம். யார் உங்களை செல்வந்தர்களாக மாற்றியது? பாபா. நீங்கள் எங்களை எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக மாற்றினீர்கள் என்று குழந்தைகள் சொல்வீர்கள். ஒரு தந்தை மட்டுமே செல்வந்தர்களாக மாற்றக்கூடியவர். உலகம் இந்த விஷயங்களே அறியாது. லட்ச வருடங்கள் என்று சொன்னதால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள். எதையும் அறியவில்லை. இப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டீர்கள். நாம் பல கோடி செல்வங்களுக்கு அதிபர்களாக இருந்தோம். அதிக பவித்திரமாக இருந்தோம். அதிக சுகத்தோடு இருந்தோம். அங்கே போய் பாவம் போன்ற எதுவுமே நடப்பதில்லை. முழு உலகையும் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீர்கள். சிவபாபா, நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை வேற யாரும் கொடுக்க முடியாது என்ற பாடலும் இருக்கிறது. அரை கல்பத்திற்கு சுகத்தை கொடுப்பதற்கான சக்தி வேறு யாருக்கும் இல்லை. பக்தி மார்க்கத்திலும் உங்களிடம் அதிக சுகம், அளவற்ற செல்வம் இருந்தன. எவ்வளவு தங்க வைரங்கள் இருந்தன. அவை பின்னால் வருபவர்களின் கைகளுக்கு வருகின்றன. இப்பொழுது அந்த பொருட்களை பார்ப்பதற்கு வருவது இல்லை. நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள் தானே. நீங்களே பூஜைக்குரிய தேவி தேவர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்களே பூசாரிகளாக மாறினீர்கள். நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூசாரிகள். தந்தை ஒன்றும் பூசாரி ஆவதில்லை. எனினும்
அவர் பூசாரி உலகத்திற்கு வருகிறார். தந்தை எப்போதும் பூஜைக்குரியவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் பூசாரி ஆவதில்லை. உங்களை பூசாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுவதே அவரது தொழில். உங்களை பூசாரியலாக மாற்றுவது ராவணின் வேலை. இது உலகில் யாருக்கும் தெரியாது. நீங்களும் மறந்து விடுகிறீர்கள். தந்தை தினந்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரை வேண்டுமானாலும் செல்வந்தராகவோ அல்லது ஏழையாகவோ மாற்றுவது தந்தையின் கையில் இருக்கிறது. யார் செல்வந்தரோ அவர் நிச்சயம் ஏழையாக வேண்டும். ஆகிய தீர்வார்கள் என்று தந்தை சொல்கிறார். அவர்களின் பாகம் அப்படி இருக்கிறது. அவர்களால் ஒருபோதும் தங்க முடியாது. நான் இன்னார், என்னிடம் இன்னென்ன இருக்கின்றன என்ற அகந்தையும் செல்வந்தருக்கு அதிகம் இருக்கிறது. அவர்களின் அகந்தியை முறிப்பதற்கு அவர்கள் எப்போது கொடுப்பதற்கு வருவார்களோ அப்போது அவசியமில்லை. இதை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது அவசியம் ஏற்படுமோ அப்போது பெற்றுக்கொள்ளும் என்று தந்தை சொல்லுவார். ஏனென்றால் இது வேலைக்கு ஆகாது. அவர்களிடம் அகந்தி இருப்பதை பார்க்கிறார். பெறுவதும் பெறாததும் தந்தையின் கைகளில் இருக்கிறது தானே. தந்தை பணத்தை என்ன செய்வார்? அவசியமே இல்லை. இங்கே குழந்தைகள் உங்களுக்காக கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன வந்து தந்தையை சந்தித்து விட்டு போக வேண்டும். நிரந்தரமாக இருக்கப் போவது இல்லை. பைசாவிற்கு என்ன அவசியம் இருக்கிறது? படை, துப்பாக்கி போன்ற எதுவும் தேவையில்லை. நீங்கள் உலகின் எஜமானர்களாகிறீர்கள். இப்போது யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். இப்போது தந்தையை நினைவு செய்வதை தவிர நீங்கள் வேறு எதையும் செய்வதில்லை. என்னை நினைவு செய்தால் இவ்வளவு சக்தி கிடைக்கும் என்று தந்தை கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த உங்கள் தர்மம் அதிக சுகத்தை கொடுப்பதற்காக இருக்கிறது. தந்தை சர்வசக்திவான், நீங்கள் அவருடையவர் ஆகிறீர்கள். அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு யாத்திரையாக இருக்கிறது. இங்கே நீங்கள் கேட்கிறீர்கள், பிறகு அதை பற்றி சிந்தனை ஓடுகிறது. அப்படி பசு சாப்பிட்ட பிறகு அசை போடுகிறது. வாய் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஞான விஷயங்களை நன்றாக சிந்தனை செய்யுங்கள் என்று குழந்தைகள் உங்களுக்கும் சொல்கிறார். தந்தையிடம் நாம் எதை கேட்பது? மண்மனா பவ என்று தந்தை சொல்கிறார். அதன் மூலமாகவே நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். இந்த குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. அனைத்து குணங்களும் நிறைந்து 16 கலைகள் சம்பூர்ணமாக மாற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இது தானாகவே மனதில் வர வேண்டும். யாரையும் நிந்தனை செய்வதோ அல்லது பாவகர்மம் போன்றவற்றை செய்வதோ எதுவும் கூடாது. நீங்கள் எந்த தலைகீழ் காரியத்தையும் செய்யக்கூடாது. இந்த தேவி தேவர்கள் நம்பர் 1 இருக்கிறார்கள். முயற்சியால் உயர்ந்த பதவி பெறுகிறார்கள். அவர்களை அகிம்சா பரமோத்மா தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று பாடுகிறார்கள். யாரையாவது கொள்வது வன்முறையாக இருக்கிறது. தந்தை புரிய வைக்கும்பொழுது குழந்தைகள் அகநோக்கில் இருந்து நாம் எப்படி ஆனோம், தந்தையை நாம் நினைவு செய்கிறோமா, எவ்வளவு நேரம் நாம் நினைவு செய்கிறோம் என்று தன்னை பார்க்க வேண்டும். இந்த அளவு உள்ளம் ஈடுபட்டால் இந்த நினைவை ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். ஆத்மாக்கள், நீங்கள் எனது குழந்தைகள் என்று இப்பொழுது எல்லையற்ற தந்தை சொல்கிறார். அதுவும் நீங்கள் அழியாத குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அவர்களில் யார் காதலியாக இருப்பார்களோ அவர்களுடையது உலகிய நினைப்பு. அப்படியே காட்சி கிடைக்கிறது, பிறகு மறந்து விடுகிறது. அப்படி அவரும் முன்னால் வருகிறார். அந்த மகிழ்ச்சியில் உண்டு குடித்து நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் இந்த நினைவில் அதிக பலம் இருக்கிறது. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள். பிறகு உங்களுக்கு உங்கள் எதிர்கால நினைவிற்கு வரும். விநாசத்தின் காட்சியும் கிடைக்கும். போக போக அடிக்கடி விநாசத்தின் காட்சி கிடைக்கும். பிறகு இப்போது விநாசம் நடக்க வேண்டும், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று உங்களால் சொல்ல முடியும். பாபா இந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் தானே. கடைசியில் எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. இப்போது நாம் நமது ராஜஸ்தானிக்கு போகிறோம். புதிய உலகத்திற்கு நிச்சயம் போக வேண்டும். யோகா பலத்தால் எல்லா பாவங்களையும் சாம்பலாக்க வேண்டும். இதில் தான் அதிக முயற்சி இருக்கிறது. அடிக்கடி தந்தையை மறந்து விடுகிறீர்கள். ஏனென்றால் இது மிகப்பெரிய நுண்ணிய விஷயமாக இருக்கிறது. பாம்பு, குளவி போன்ற எந்த உதாரணங்களை கொடுக்கிறார்களோ அவையெல்லாம் இந்த நேரத்தை சேர்ந்தவை. குளவி அதிசயம் செய்கிறது தானே. அதைவிட உங்கள் அதிசயம் அதிகமாக இருக்கிறது. ஞானத்தை ரீங்காரம் செய்து கொண்டே இருங்கள் என்று பாபா எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் விழிப்படைவார்கள். எங்கே போவார்கள்? உங்களிடமே வந்து கொண்டு இருப்பார்கள். சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் பெயர் பிரசித்தமாகி கொண்டே போகும். இப்பொழுது நீங்கள் கொஞ்சமாக இருக்கிறீர்கள். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாத்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஞானத்தை மிக நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும். எதை கேட்டீர்களோ அதை அசை போட வேண்டும். தந்தை ஒருபோதும் மறக்க முடியாதபடி உள்ள ஈடுபட்டு இருக்கிறதா என்பதை அகநோக்கில் இருந்து பார்க்க வேண்டும். 2. ஏதாவது கேள்வி கேட்டு தனது நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக நினைவு யாத்திரையில் தன்னை பாவனமாக மாற்ற வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு தந்தை நினைவு தவிர வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. இந்த பயிற்சியை இப்போதிலிருந்து செய்ய வேண்டும். வரதானம்: உறுதியான எண்ணத்தின் விரதத்தால் உணர்வுகளை மாற்றம் செய்யும் மகானாத்மாக. மகான் ஆவதற்கு முக்கிய ஆதாரம் பவித்திரம். இந்த பவித்திரத்தின் விரதத்தை உறுதிமொழியின் வடிவில் தாரணை செய்ய வேண்டும். அதாவது மகானாத்மா ஆக வேண்டும். எந்த ஒரு உறுதியான எண்ணத்தின் விரதமும் உணர்வை மாற்றிவிடும். பவித்திரத்தின் விரதம் ஏற்பது என்றால் தனது உணர்வை உயர்ந்ததாக மாற்றுவது. விரதம் இருப்பது என்றால் ஸ்தூல வகையில் பத்தியம் இருந்து மனதில் உறுதியான எண்ணத்தை கொள்வது. அப்படி பாவனமாக மாறுவதற்கு விரதம் ஏற்று இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள் என்ற சகோதர உணர்வு உருவாகி இருக்கிறது. இந்த உணர்வால் பிராமணர்கள் மகான் ஆத்மாக்களாக மாறிவிட்டீர்கள். ஸ்லோகன்: வீணானவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் வாயில் உறுதியான எண்ணத்தின் பட்டனை போட்டுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.